கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஆதங்கமானது கட்சியின் இந்த பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் பேசுகிறீங்களா? பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பொள்ளாச்சி, அதாவது கோவை தெற்கு மாவட்டத்தில் வால்பாறை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர் தொகுதி 4 தொகுதி எங்களுடைய அமைப்பு ரீதியான தெற்கு மாவட்டத்தில் இருக்குங்க. அதில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. அதாவது தொண்டாமுத்தூர் தொகுதினா வேலுமணி நினைப்பார், பொள்ளாச்சி தொகுதினா ஜெயராமன் நினைப்பார், வால்பாறை தனித்தொகுதியாக இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் வந்து அமைப்பு ரீதியாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த கிணத்துக்கடவு தொகுதியை வெற்றி பெற வைக்கணும், தனித்து பாஜக நின்றாலும் கூட வெற்றி பெற வைக்கக்கூடிய தொகுதியாக மாற்றணும் என்று சொல்லி முனைப்பில் தான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஆதங்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் நேற்று தினம் முதல் அறிவிக்கப்பட்ட உடனே வந்து நாங்கள் இந்த எஸ்ஐஆர் பணியாக இருக்கட்டும், பூத் கமிட்டி பணியாக இருக்கட்டும், பிஎல்ஏவாக இருக்கட்டும் முழுமையாக 100% நம்ம செஞ்சுருக்கோம். தமிழகத்தினுடைய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய தலைமைக்கும் அது தெரியுங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருமே என்னென்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கணும், நாங்கள் வந்து இதில் கடுமையாக உழைச்சிருக்கோம், எங்களுடைய ஆதங்கம் வந்து எங்கள் தலைமைக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று தினத்திலிருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். நிச்சயமாக நல்ல தீர்வை ஏற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது இங்கே போட்டியிடக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டணி கட்சிக்கு வேறு ஏதாவது ஒதுக்கப்பட்டாலும் சரி, நிச்சயமாக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒற்றை நோக்கத்தோடு தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். தலைமையினுடைய இதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்லி எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு நாங்கள் வந்து வேண்டுகோளை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கன்னா அதான் இங்கே நடந்துட்டு இருக்கு.